இன்றைய புனிதர் அறிவோம். ஜனவரி 9 புனித கான்டபரி ஏட்ரியன். தினந்தோறும் மடைதிறந்த வெள்ளம் போல ஞானத்தை பொழிந்தவர். கிரேக்கம் லத்தீன் மொழியில் அறிஞராகவும் விவிலிய ஆர்வம் கொண்டவராகவும் நல்ல நிர்வாகியாகவும் விளங்கியவர் ஏட்ரியன். இவர் வட ஆப்பிரிக்க நாட்டில் 635ஆம் ஆண்டில் பாசமும் பக்குவமும் சரிசமமாக பகிரப்பட்ட குடும்பத்தில் பிறந்தார் ஏட்ரியன். இத்தாலிய முகமதியர்களின் படையெடுப்புக்கு இரையாகும் சூழல் வட ஆப்பிரிக்காவில் உருவானது. இதனால் 640ஆம் ஆண்டில் ஏட்ரியனின் குடும்பம் நேபிள்ஸ்க்கு இடம் பெயர்ந்தது. சீரிய ஒழுக்கமும் நேரிய வாழ்க்கையும் வாழ்ந்து வந்த ஏட்ரியன் துறவு மடத்தில் சேர்ந்தார். இளம் வயதிலேயே நேபிள்ஸில் இருந்த ஆசீர்வாத துறவு மடத்தின் தலைமை பொறுப்பேற்றார். அரசர் 2ஆம் கான்ஸ்டன் உடன் நல்ல நட்பு நிலவியதால் அவர் வழியாக திருத்தந்தையின் அறிமுகம் கிடைத்தது. ஏட்ரியனின் இறை அனுபவத்தையும் திறமையையும் கண்டுகொண்ட திருத்தந்தை அவரை தமது ஆலோசகராக வைத்துக் கொண்டார். 664ஆம் ஆண்டு கான்டபரி பேராயராக இருந்த புனித டெஸ்டரிட் இறந்தவுடன் அந்த இடத்திற்கு தகுதியான ஆள் ஏட்ரியன் தான் என்று திருத்தந்தை விட்டாலியன் உணர்ந்தார். ஏட்ரியனின் சம்மதம் கேட்டார். அதற்கு ஏட்ரியன் தகுதியானவன் தான், நான் அல்ல என்றும் தார்சூஸ் நகரைச் சேர்ந்த தியோடர் என்பவரை பேராயராக்கவும் பரிந்துரை செய்தார். அவரது தாழ்ச்சியை கண்டு ஏட்ரியனின் பரிந்துரையையும் திருத்தந்தையும் ஏற்றுக்கொண்டார். மேலும் இங்கிலாந்து செல்லும் தியோடருடன் சென்று அவருக்கு ஆலோசகராக இருக்க வேண்டும் என்று நிபந்தனை விதித்தார். கீழ்ப்படிதலுடன் இதனை ஏற்றுக்கொண்ட ஏட்ரியன் பயணத்திற்கு தயாரானார். 668ஆம் ஆண்டு இருவரும் தனித்தனியாக ரோமையில் இருந்து கிளம்பினார்கள். திட்டப்படி தியோடர் இங்கிலாந்து சென்று சேர்ந்தார். ஆனால் ஏட்ரியன் பிரான்சில் தடுத்து நிறுத்தப்பட்டார். பேரரசர் 2ஆம் கான்ஸ்டன்சின் உளவாளி என்ற சந்தேகத்தின் பெயரில் சிறை வைக்கப்பட்டார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு சந்தேகத்திற்கான போதிய ஆதாரம் இல்லை என்பதால் விடுதலை செய்யப்பட்டார். அங்கிருந்து இங்கிலாந்து வந்து சேர்ந்தார். இங்கிலாந்தின் திருத்தூதரான புனித அகஸ்டின் கான்டபரியில் ஆரம்பித்த புனித பேதுரு பவுல் துறவுமடத்தின் தலைவராக செயல்பட்டார். இத்துறவுமடத்தில் இருந்த பள்ளியில் மிகச்சிறந்த கல்வி வழங்கப்பட்டது. இவரின் கடின உழைப்பால் ஆங்கில வழி கல்வியில் சிறந்த கல்விக்கூடமாக இப்பள்ளி அமைந்தது. பல இடங்களிலும் பள்ளிக்கூடங்களை ஆரம்பித்தார். எதிர்வரும் நூற்றாண்டுக்கான புனிதர்கள், திறனாய்வாளர்கள், மறைப்பணியாளர்கள் போன்றோர் இப்பள்ளியில் தான் பயின்று வெளிவந்தார்கள். தினந்தோறும் மடைதிறந்த வெள்ளம் போல ஞானத்தை பொழிந்தவர் ஏட்ரியன் என்று இவரை பற்றி பீட் குறிப்பிட்டுள்ளார். கிரேக்கம் மற்றும் லத்தீன் மொழியில் அறிஞராகவும் நல்ல நிர்வாகியாகவும் விளங்கிய ஏட்ரியன் ஜனவரி 9 710ஆம் ஆண்டில் இறையடி சேர்ந்தார். புனிதரிடமிருந்து கற்போம். சீரிய ஒழுக்கமுடன் நேரிய வாழ்க்கை வாழ்வோம்.